இன்றைக்கி நம்ம மகாநதி சீரியல் 600 எபிசோடை கடந்துருச்சு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், பாருங்கள். ஓகே, வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெய்லி சீரியல் அப்டேட் சேனல். நம்ம வீடியோவில் நம்ம பேச போகிறது ஒரு பெரிய சாதனை பற்றி. ஆமாம், நம்ம விஜய் டிவியின் பிரபலமான மகாநதி சீரியல் 700 எபிசோடுகளே கடந்து விட்டது. ஒரு குடும்ப கதையை இவ்வளவு உணர்ச்சியாக சொல்லி இதயத்தில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த தொடரின் வெற்றி ரகசியம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மகாநதி சீரியல் 2023 விஜய் டிவியில் ஸ்டார்ட் ஆச்சு. இதோட நம்ம ஒரு ஃபீலிங்ஸு, ஒரு ஃபேமிலி எல்லாத்தையும் கொண்டு செல்லுது. இந்த கதை மொத்தம் 4 சகோதரியை வச்சு வரும். அதுதான் காவ்யா, அதாவது காவேரி, யமுனா, நர்மதா, கங்கா. அதுக்கு பேர் தான் மகாநதி. 4 பேர் நதி பேர்னால அது பேர் மகாநதின்னு பேர் வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காரு நம்ம டைரக்டரு. இதில் முக்கியமான கதாபாத்திரம் லட்சுமி பிரியாவும் சுவாமிநாதன் தான். செம்மையாக நடிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்காக தான் மகாநதி சீரியல் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப ரசிகர்கள்லாம் ரொம்ப ஃபீலிங்ஸோடு பார்த்துட்ருக்காங்க. விஜய் டிவியில் பல சீரியல் வந்திருக்கு. ஆனால் மகாநதி சீரியல் மாதிரி எந்த சீரியலும் இல்லைன்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, இன்ஸ்டாவில் பதிவு செய்கிறாங்க. சுவாமிநாதன், லக்ஷ்மி பிரியாவுக்கு நிறைய ஃபேன் பேஜ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையும் ஆதரவும் கொடுக்குறாங்க மகாநதி சீரியலுக்கு. அதுக்கெல்லாம் காரணம் லக்ஷ்மி பிரியா, சுவாமிநாதன், விஜய், காவேரி மட்டும்தான். விஜய் காவேரின்னு போட்டாலே வீக்கா அப்படின்னு ஒரு பேரவே ஃபேன் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள், அப்போ எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ இது குடும்பத்தை அதை பற்றினா நெக்ஸ்ட் மகாநதி கதை எப்போவுமே ஒரு புது திசையில் சொல்லும். ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் ஒவ்வொரு பாடமும் சொல்லுது. குடும்பம், தாய், அன்பு, நம்பிக்கை, பொறுமை. இதில் வருங்காலத்தில் இந்த தொடர் இன்னும் பல உணர்ச்சிகளை திருப்பங்கள் வரப்போகுது. அடுத்த சில வாரங்களில் சில முக்கிய கதாபாத்திர மாற்றங்கள், புது சவால்கள் வரலாம் என்று தகவல் வெளியாகுது. ரசிகர்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி ரேட்டிங்ஸ் 7.15 வந்துருச்சு இந்த வாரம். ஸோ எப்படி இருந்துச்சுன்னா, வியாழக்கிழமை வரையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை உடனே மகாநதி சீரியல் காவேரிக்கு வளகாப்பு நடத்தணும்னு சொன்னோன்னே அந்த ஸ்டில்லு போஸ்ட் எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. இதுதான் நண்பர்களே மகாநதி 600 எபிசோடு நிறைவு செய்த பெருமை. ஒரு குடும்ப கதையை இவ்வளோ உணர்ச்சியோடு சொல்லி மக்கள் இதயத்தில் இடம் பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த தொடரை ரெகுலராக பார்க்குறீங்களா? உங்கள் மனதில் என்ன கதாபாத்திரம் பிடிச்சிருக்கு? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.